இந்த ப்ரொஃபஷனல் செல் தொழில்துறை வல்லுநர் பிரிவு அப்படின்றது வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து அண்ணாமலைஜி அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அதாவது நிறைய இந்த தமிழ்நாடு டயலாக்ஸ் அப்படின்னா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்னா சிந்தனையாளர் பிரிவில் இருக்கும்போது ஒரு பெரிய தாஜ் ஹோட்டல்ல, அதாவது சொசைட்டிலேயே இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து பெரிய சாய் தீபக், தேஜஸ்வி சூர்யா அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணோம். அப்போ வந்து அண்ணாமலைஜி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகிருச்சு. அது மாதிரி ஆடிட்டர்ஸுக்கும் வந்து ஒரு தனி நீங்க வந்து அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அவருக்கு. அப்போ அதுக்கப்புறமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ப்ராசஸ் ஆகும்போது இந்த வாட்டி பார்த்தோம்னா நாட் ஜஸ்ட் ஒன்லி இன் தமிழ்நாடு, நேஷனல் லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்கனாமிக் செல்லுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அது தவிர்த்து இண்டஸ்ட்ரியல் செல்லுன்னு ஒன்று இருக்கு. ஆடிட்டர் செல் அப்படின்றது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இங்கேயும் இருப்பாங்க சில பேர், அங்கேயும் இருப்பாங்க. அப்படிங்கிற போது இன்ஜினியருக்குன்னு ஒரு தனி பிரிவு நம்மளுக்கு இல்லை. இப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷன், நம்ம லீகல் விங் தனியா இருக்கு, டாக்டர்ஸ் விங் தனியா இருக்கு. தவிர்த்து நம்ம இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட் இல்லையா. அதாவது ஒரு காரியத்தை எக்ஸ்பர்ட் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், டாக்ஸேஷன் எடுத்தோம் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸ்பர்ட் சொல்றோம். இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஆஸ்பெக்ட்ஸ் டாக்டர், லீகல் அட்வொகேட் மாதிரி எக்ஸ்பர்ட்